கட் அவுட்டுக்கு தான் பால் அபிஷேகம் பண்ணாங்கன்னா இந்த காவலர் மேலாம் பால் அபிஷேகம் பண்ணுறாங்க. யாருக்கும் தெரியாமல் திரு விஜய் அவர்கள் செல்ல வேண்டும் என்று நினைத்திருந்தார் என்றால் மிக மிக எளிதாக இதை செய்திருக்கலாம். காலையிலேயே சென்னையிலிருந்து கிளம்பி விட்டார் என்ற செய்தியே பத்திரிகையாளர்களுக்கு சொல்லப்பட்டது இல்லையா? விஜய் மதுரைக்கு தனி விமானத்தில் செல்ல வீட்டிலிருந்து புறப்பட்டு விட்டார். நியூஸ் வந்துச்சா? கிளம்பி விட்டார் என்று தகவல் வந்து அங்கேருந்து கிளம்பி அவர் விமானம் ஏறி விட்டார். மதுரை விமான நிலையத்துக்கு விஜயோட விமானம் வந்து இறங்கியது. ஏர்போர்ட்லேயே கூட்டினாங்களா? தன்னுடைய ஃபேன்ஸை யாருமே கட்டுப்படுத்த முடியாதுன்றது மற்றவர்கள் அத்தனை பேரையும் விட விஜய் அவர்களுக்கு நன்றாக தெரியும். அண்டு நீங்கள் இந்த பைக்கின் மீது ஏறி நிற்காதீர்கள், ஹெல்மெட் அணியாமல் பயணிக்காதீர்கள், எல்லாத்தையும் அவர் சொன்னார். ஒருத்தன் கேட்டனா பம்பர்லாம் உடச்சிட்டாங்க. எனக்கு இந்த காவல்துறையினருக்கு எவ்வளவு நெருக்கடியை விஜய் கொடுக்கிறார்ன்றதை நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். 100 பேர் வந்து ஒரு சப் இன்ஸ்பெக்டர் மேலே விழுந்து அவர் என்னமா பண்ணுவார்? உங்களை கண்ட்ரோலே பண்ணுவார். செருப்பு எவ்வளோ கிடந்துச்சு பார்த்தீங்களா? அந்த கூட்டம் அகன்ற பிறகு பார்த்தீங்களா? அந்த பால் பாயிட்ட பீச்சு அடிக்கிறாங்கம்மா. நீ என்னம்மா பண்ணுங்க? இது என்னம்மா பழக்க வழக்கம் இது? அண்ணன் அவர்கள் விஜய் அவர்கள் வந்து மதுரை விஜயத்தை எப்படி பார்க்கிறீர்கள்? எங்கு சென்றாலும் வந்து ஒரே தாளம் தம்பட்டம், பைக்கில் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. அதே போல் பால் கட் அவுட்டுக்கு தான் பால் அபிஷேகம் பண்ணாங்கன்னா இந்த காவலர் மேலாம் பால் அபிஷேகம் பண்ணுறாங்க. எப்படி பார்க்குறீங்க? எதுக்கு இது? அவர் வந்து தொடர்ந்து வந்து எனக்கு அது பிடிக்கவே இல்லை, உங்கள் மீது கவலை கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அறிக்கைலாம் விட்டார். மீண்டும் வந்து அதை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. என்ன சொல்ல வருவீங்க? இது தெரிஞ்சு நடக்குதா விஜய்க்கு? தெரியாமல் நடக்குதா? இல்லை வந்து இன்டென்ஷன்லாம் விஜய் அவர்கள் பண்ணுறாரா? விரிவாக பேசிடுவோம். அதுக்கு முன்னாடி மூத்த பத்திரிகையாளர் மாலதி அவர்களின் கருத்தை கேட்டு விட்டு நாம் ப்ரொசீட் பண்ணலான்னு நினைக்கிறேன். நீங்கள் உங்களோட அப்சர்வேஷன் என்னம்மா? நீங்கள் தொடர்ந்து நம்ம திரு விஜய் அவர்களோட அரசியலை கூர்ந்து ஆய்வு செய்து நமது நிகழ்ச்சியில் பேசிக்கொண்டு இருக்கிறோம். திரு விஜய் அவர்கள் கோவைக்கு 2 முறை விஜயம் செய்த அன்றும் ரோட் ஷோவில் என்ன நடந்தது என்பதை நீங்கள் பார்த்தீர்கள். அதற்கு பிறகு திரு விஜய் அவர்கள் சார்பில் வெளிவந்த அறிக்கையை நம்ம ஷோவில் பற்றி பேசணும். அதற்கு பிறகு இப்போது கோவை அட்லீஸ்ட் இட் வாஸ் அ பொலிட்டிக்கல் ஈவெண்ட். 2 நாளும் வந்து அவர்களது அந்த வாக்குச்சாவடி முகவர்களோட பயிற்சி பற்றி அதுக்கு போனார். திஸ் இஸ் பியூர்லி அ ப்ரைவேட் விசிட். ஹீ இஸ் கோயிங் ஃபார் அ ஷூட். இப்போது நடந்த இன்னொன்று, அந்த ஷூட்டுக்கு போகிறதுக்கு முன்பு தான் அந்த நீண்ட அறிக்கை. கட்டளை என்று சொன்னார். நாம் அதை வலியுறுத்தணும். கேட்பாங்களாப்பான்னு கேட்டேன். பொறுத்திருந்து பார்க்கலான்னு நீங்கள் சொன்னீங்க. கரெக்டாக? இது வேண்டுகோளாகவும் எடுத்துங்க, இல்லை கட்டளைன்னு கூட வச்சுக்குங்க என்று சொல்லி டைலாக்லாம் படத்தில் டைலாக் இது. அப்படியா? இதுப்பா அந்த பாகுபலி மதுரைன்னு ஒரு படம். ஓ, அதுவா? அதில் வந்து அவர் ஐஏஎஸ் கலெக்டர் இருப்பார். படிக்கும்போது இது அதுவும் விஜய் படமா? ஓகே. நான் இந்த பாகுபலியில் சொன்னேன், இதுவே என் கட்டளை, இதுவே என் சாசனம்னு வரும்ல, அது மாதிரி சொன்னேன். கட்டளைன்னு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அதில் சொல்லியிருந்தார். எனக்கு அப்போவே இது என்ன நடக்கும்ன்றது தெரியும். மதுரைக்கு போனதை நீங்கள் பார்த்தீங்க. நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? ஒரு பப்ளிக் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து சொல்லுங்கள். அஜித் ஃபேனாக சொல்லக்கூடாது. சார், இப்போது மதுரையில் சார் நீங்கள் 2 பேருமே பேசிட்டு இருக்கும்போது ஒரு இம்பார்ட்டண்ட் விஷயத்தை விட்டுட்டீங்க. விஜய் அவர்களுடைய ஃபஸ்ட்டு ப்ரெஸ் மீட் அது. ஓகே. ஓகேவா? ஸோ நான் வந்து தலைப்பெல்லாம் பார்த்துட்டு ஃபஸ்ட்டு ப்ரெஸ் மீட் அப்படின்னே பயங்கர ஒரு எதிர்பார்ப்போடு போனேன். ஆனால் அவர் வந்து ரொம்ப தெளிவாக ஏன் கேள்வியெல்லாம் கேட்கல இவங்க பத்திரிகையாளர்கள் சார்பான்னு தெரில, ரொம்ப தெளிவாக வந்து இந்த மாதிரி நான் ஷூட்டிங் போகிறேன், நீங்களும் உங்கள் வேலையை பாருங்கள் அப்படின்ட்டு போயிட்டாரு. ஸோ நான் கூட மதுரை விஜயம் அப்படின்னோடனே அங்கே கூட வந்து இந்த பூத் ஏஜென்ட்டுகளுக்கான மீட்டிங் தான் போல இருக்குது அப்படின்னு நினச்சேன். போகிற போக்கில் போயிட்டு வரப்பா அப்படின்னதுக்கு தான் இவ்வளோ கூட்டங்கள் கூடியிருக்கு. ஸோ அவருடைய ஒரு லெட்டர், அறிக்கை, அதை எதையுமே இவங்க ஃபாலோ பண்ண மாதிரி தெரில ஃபேன்ஸு. சரி, இது ஒரு பொதுமக்களில் ஒருவராக நேற்று அந்த விஷுவல்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்தீங்க. பொதுமக்களில் ஒருவராக உங்களுக்கு இது எண்ணத்தை இப்போ நம்ம வீட்டில இருந்து கிளம்பி வரோம், ஆஃபீஸ்க்கு 10 மணிக்குள்ளே போகணும்னு வைங்களேன். அந்த டைமில் ரொம்ப டிராஃபிக் இருந்ததுன்னா வந்து ஆஹா விஜய் எவ்வளோ பெரிய ஆள் அப்படின்னு நம்ம பார்ப்போமா? அப்படி இல்லாட்டி அது இந்த டிராஃபிக் நம்மளை எரிச்சல் ஊட்டுமா? ஏற்கனவே வந்து செல்வி ஜெயலலிதா அவர்களுக்காகலாம் இந்த மாதிரி டிராஃபிக்கை நிறுத்துவாங்க. அப்போல்லாம் ரொம்ப மக்கள் எரிச்சல் ஆனாங்க. சொன்னால் அப்படியான ஒரு டைட்டில் கூட பார்த்தேன். மதுரை எரிச்சல் அடைந்த வெயில் வேற. அது மதுரையில ரொம்ப அதிகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எரிச்சல் அடைந்த மதுரை மக்கள் அப்படின்ற மாதிரி நேற்று மதுரையில் பேரிகேடெல்லாம் உடச்சி விட்டாங்க. முதல் நாள் பேரிகேடெல்லாம் உடச்சதுக்கு கேஸ் போட்டாங்கல்ல கோவையில்.
கோவை விமான நிலையத்தில் மதுரையிலையும் பேரிகேட்லாம் உடச்சி கேஸ் போட்டாங்க. சரி, இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கெல்லாம் சொல்கிறேன். ஆக்சுவலாக இப்போ கோயம்புத்தூர் விஜய் அவர்கள் போகிறாரு. கோயம்புத்தூருக்கு போகும்போது அது வந்து அந்த வாக்காளர் இது என்ன சொல்கிறது, பூத் ஏஜென்ட் அந்த மீட்டிங்காக போகிறாரு. அது ஒரு அரசியல் பயணம், கட்சி சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். அதை வந்து சொல்லிட்டு போகிறாரு, நான் வரப்போகிறேன்னு. மதுரைக்கு போகிறது வந்து ஷூட்டிங்காக போகிறாரு. இது ஏன் சொல்லிட்டு போனோம் அப்படின்னு ஒரு கேள்வி வருது. ஃபேர் என்ன ஏன்னா இதுக்கு முன்னாடி நிறைய டைம் ஷூட்டிங் போயிருக்காரு விஜய் அவர்கள். அதெல்லாம் சொல்லிட்டு போல, இதை மட்டும் ஏன் சொல்லிட்டு போல? பாயிண்ட்டை பிடிச்சிட்டாரு. திரு விஜய் அவர்கள் இது நடக்க வேண்டும் என்பதை விரும்பித்தான் இதை செய்திருக்கிறார் என்று நான் பார்க்கிறேன். இது வரைக்கும் தமிழகத்தில் எந்த பகுதிக்கும் திரு விஜய் அவர்கள் ஷூட்டிங்கு போனது இல்லையா? ஷூட்டிங்கு போய் ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கும்போது லேசாக விஷயம் கசிஞ்சு அங்கே விஜய் ஷூட்டிங் நடக்குதுடான்னு சொல்லிட்டு மக்கள் கூடினால் உண்டு இல்லையா? மதுரைக்கு கொடைக்கானலுக்கு திரு விஜய் அவர்கள் ஷூட்டிங்க்கு செல்கிறார். மதுரை வரை தனி விமானத்தில் சென்று அங்கிருந்து சாலை மார்க்கமாக படப்பிடிப்பு நடக்கும் இடம் தாண்டிக்குடி போல இருக்குது, தாண்டிக்குடிக்கு செல்கிறார் என்ற தகவல் விஜய் தரப்பிலிருந்து தான் பத்திரிகையாளர்களுக்கு சொல்லப்பட்டது. வெளியேயும் கட்சியினருக்கும் அது கசியவிடப்படுகிறது. ரோட் ஷோ நடத்தணுன்ற எண்ணத்தோடு தான் நீங்கள் அந்த வேனை தூக்கிட்டு போகிறீங்க இல்லைங்களா? ஒன்றும் இல்லை, திரு விஜய் அவர்கள் இன்னொன்று இப்போ ஒய் கேட்டகரிக்கு வந்துட்டார். விஜய் அவர்கள் சத்தம் போடாமல் ஷூட்டிங்கு போகணுன்னா ஒரு நைட்டு 12 மணிக்கு போய் இறங்குற ஒரு ஃப்ளைட்டு ஒன்று, சார்ட்டர்ட் ஃப்ளைட்டு எப்போ இறங்கினா என்ன ஒன்று பிடிச்சி, இல்லை காலையில் 2 மணி 3 மணிக்கு இல்லை 4 மணிக்கு ஏறினா 1 மணி நேரத்தில் கொண்டு போய் 5 மணிக்கு விட்டுற போகிறாங்க. 1.5 மணி நேரத்தில் 5:30 மணிக்கு அந்த காரை எடுத்தாருன்னா 10 நிமிஷத்தில் சேர வேண்டிய இடத்துல கொண்டு போய் மதுரைக்கு கொண்டு போய் விட்டுருவாங்க. ஏர்போர்ட்லேருந்து அந்த கூட்ரோடோ ஏதோ ஒரு ரோட்டில் கொண்டு போய் போலீஸே பாதுகாப்போடு சத்தம் போடாமல் கொண்டு போய் விட்டுருப்பார்கள். இது இந்த மத்திய பாதுகாப்பு படையும் தமிழக போலீஸும் லைசன் பண்ணி இதை பண்ணியிருப்பாங்க. யாருக்கும் தெரியாமல் திரு விஜய் அவர்கள் செல்ல வேண்டும் என்று நினைத்திருந்தார் என்றால் மிக மிக எளிதாக இதை செய்திருக்கலாம். காலையிலேயே சென்னையிலிருந்து கிளம்பி விட்டார் என்ற செய்தியே பத்திரிகையாளர்களுக்கு சொல்லப்பட்டது இல்லையா? விஜய் மதுரைக்கு தனி விமானத்தில் செல்ல வீட்டிலிருந்து புறப்பட்டு விட்டார். நியூஸ் வந்துச்சா? கிளம்பி விட்டார் என்று தகவல் வந்தது. அங்கேருந்து கிளம்பி அவர் விமானம் ஏறி விட்டார். மதுரை விமான நிலையத்துக்கு விஜயோட விமானம் வந்து இறங்கியது. ஏர்போர்ட்லேயே கூட்டினாங்களா? தன்னுடைய ஃபேன்ஸை யாருமே கட்டுப்படுத்த முடியாதுன்றது மற்றவர்கள் அத்தனை பேரையும் விட விஜய் அவர்களுக்கு நன்றாக தெரியும். நான் ஷூட்டிங்குக்கு தான் போகிறேன், வராதீங்கன்னா வாங்க வாங்க என்று தான் பொருள். லியோ சொன்னது மாதிரி சத்தம் போடாமல் போக வேண்டியதானே நீங்கள். அண்டு நீங்கள் இந்த பைக்கின் மீது ஏறி நிற்காதீர்கள், ஹெல்மெட் அணியாமல் பயணிக்காதீர்கள், எல்லாத்தையும் அவர் சொன்னார். ஒருத்தன் கேட்டானா பம்பர்லாம் உடச்சிட்டாங்க நேற்று. எத்தனையோ ஏகப்பட்ட வேலை அந்த வண்டி, ஸ்கேனியாவது அந்த வண்டி அதுக்காக பிரத்யேகமாக அவருக்காக உருவாக்கப்பட்டதுன்னு சொன்னாங்க. உங்கள் ஃபேனை கட்டுப்படுத்த முடியுமா யாராவது? இன்னொன்று, அப்படி கட்டுப்படுத்த முடியாத ஃபேன்கள் உங்களது திரைப்பட வியாபாரத்திற்கு உதவினார்கள் என்று நீங்கள் தான் அதை வளர்த்து விட்டீர்கள். அதையும் மறுக்க முடியாது. கட்டோடு அஜித் ஒருத்தர் தானே சொன்னார், ஃபேனுக்குன்னு வச்சுக்கிட்டு கிட்ட வராது, ஃபேன் அசோசியேஷனில் கலைக்கிறேன்ட்டு அஜித் சொன்னாரா? நீங்கள் உங்களுக்கு இது தேவையாக இருந்திருக்கு, செஞ்சீங்க. இப்போதும் மீண்டும் சொல்கிறேன், இது அரசியல் நிகழ்ச்சியாக இருந்தால் நான் தப்பு சொல்ல மாட்டேன். ஒரு அரசியல் தலைவர் இது பண்ண தம்பா செய்வார் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஷூட்டிங்கு போகிறீங்க, இறங்கி மதுரையில் ப்ரெஸ் மீட். அது ப்ரெஸ் மீட் இல்லைம்மா, மோனோலாக். தனிப்பட்ட முறையில் பேசுவாங்கள்ல, அது மாதிரி அது மோனோலாக். இது வந்து திரு விஜய் அவர்களோட மன் கி பாத்துன்னு வச்சுக்கோங்க. வேணாம் மைக் எடுத்து பிடிச்சி, நான் இந்த மாதிரி போகிறேன் ப்ரைவேட் விசிட்டு, என் காரை பின்தொடர வேண்டாம் என்றால் பின்னாலேயே வாருங்கள் என்று தான் பொருள். சொன்னது மாதிரி காலைல 4 மணிக்கு எஞ்சி சத்தம் போடாமல் போயிருக்க முடியாத நீங்கள். அங்கே அந்த மதுரையில் அந்த ஏர்போர்ட்லேருந்து அந்த அவர் செல்லும் வழிநடுக்க ஸ்தம்பிக்க வேண்டும். நான் காவல்துறையினரை இவ்வளோ விமர்சனம் பண்ணுறேன், ஆனால் அவர்களோடு பணியாற்றியதன் காரணமாக அவர்களோட பணி சுமை, பணி சிரமங்கள் என்னன்றதை எனக்கு தெரியும். அவங்க நிறைய தப்பு பண்ணுறாங்க, விமர்சனம் பண்ணுறோம், அது வேறு. பட் அந்த இடத்துல பந்தோபஸ்து பண்ணுற சப் இன்ஸ்பெக்டராகவோ இன்ஸ்பெக்டராகவோ டிஎஸ்பியாவோ நீங்கள் இருந்தீங்கன்னா தாங்க உங்களுக்கு அதோட கஷ்டம் தெரியும். இன்ஸ்ட்ரக்ஷன் மேலேருந்து வந்துடும், யாரையும் அடிக்கக்கூடாதுன்னு வந்துடும். அடிச்சிங்கன்னா விஜய் ஃபேன் மேலே தாக்குதல்ன்றது தகவல் வந்துடும். யாரையும் வயலன்ஸோ லத்தியோ யூஸ் பண்ணாமல் க்ரௌடை கண்ட்ரோல் பண்ணுங்கன்னு சொன்னால் இவங்களை கண்ட்ரோல் பண்ண முடியுமாப்பா? 100 பேர் வந்து ஒரு சப் இன்ஸ்பெக்டர் மேலே விழுந்தா அவர் என்னமா பண்ணுவார்? உங்களை கண்ட்ரோலே பண்ண முடியும். செருப்பு எவ்வளோ கிடந்துச்சு பார்த்தீங்களா? அந்த கூட்டம் அகன்ற பிறகு பார்த்தீங்களா? அங்கே இந்த காவல்துறையினருக்கு எவ்வளவு நெருக்கடியை விஜய் கொடுக்கிறார்ன்றதை நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். அந்த ஒய் பிரிவு பாதுகாப்பு போலீஸேங்க சார், திரு விஜய் நிற்கிறாருல, அது பக்கத்தில் இப்படி ஏறி உட்காந்துருக்காரு. அவருக்கு பாதுகாப்பு கொடுக்கறதில்ல. இல்ல, அதுக்கு என்ன காரணம்னா ஏற்கனவே மரத்துல இருந்து குதிச்சதுனால. ஆமா, இனிமேல் இப்போ விஜய் போகிற ரூட்ல எல்லாம் மரத்தை வெட்டணும்.
இல்ல அவங்க அந்த திசையில இருந்து அட்டாக் பண்ணுவாங்க அப்படின்னு தெரியாது. அதையும் மீறி பால் பாயிட்ட பீச்சு அடிக்கிறாங்கம்மா. நீ என்னம்மா பண்ணுவீங்க? இது என்னம்மா பழக்க வழக்கம் அது? இல்ல கொஞ்சம் யோசிச்சு பாருப்பா. எப்ப என்னப்பா லாஜிக் இது? இல்ல கட் அவுட் இருக்கு, பால் கட் அவுட் அது ஒரு வகையில இப்ப ஏத்துக்கலாம். இது என்னப்பா பால்? ஏப்பா அங்க மூஞ்சில அந்த போலீஸ்காரன் மூஞ்சில ஊத்துறதுனால இது என்னப்பா ஆகும்? என்னப்பா? இல்ல விஜய் மூஞ்சில ஊத்துறதுக்காக எடுத்து வந்தோம். ஆமா சரி, விஜய் மூஞ்சிலேயே நீ இந்த பாலை ஊத்துனா என்னப்பா? எப்படி விஜய் நல்லா இருக்குமாப்பா அது மூஞ்சில பாலை ஊத்துனா? மதுரைக்காரங்க எல்லாம் பாசைக்காரங்க அப்படிதான். இது வாக்காளர்களை முகம் சுளிக்க வைக்கும். கெத்து காட்டுற மாதிரி உங்களுக்கு தெரியும். ஆனால் ஓட்டுக்கிட்டு போடலான்னு இன்னொன்று, அந்த அந்த கூட்டத்தில் ஒருவர் தானே வேட்பாளராக நீங்கள் நிறுத்த வேண்டும். யாரை நிறுத்துவீங்க வேட்பாளரா? பால் பாக்கெட் பிக்சர் பால்வளத்துறை அமைச்சர், அவர் வனத்துறை அமைச்சர், அதுல ஒருத்தர் தான் நிறுத்தணும். நீங்க ஆல்ரெடி அந்த இதுல மரத்துல இருந்து கூச்சி ஒரு கட்சி விட்டு நீக்கிட்டாங்க சார். எப்படி நினைக்கிறாங்க? இல்லையா? அப்படியே நினைக்கிட்டாரா? அப்ப இப்ப பால் ஏப்பா கஷ்டப்பட்டு காலையில இருந்து ஏறி மரத்துல உட்காந்துருந்தான். ஏப்பா அதுக்கு கொடுக்குற நன்றியாப்பா. நீங்க என்னப்பா இப்படி பண்றீங்க? நீக்கிட்டாங்களா என்ன? ஆமா அப்பவே நீக்கினாங்க கட்சி. நிஜமாவா? பால் ஊத்துனவருமோ என்ன? அப்ப அவர் பால்வளத்துறை அமைச்சர் இல்லையா? அவர் வனத்துறை அமைச்சர், நீக்கப்பட்டவர் வனத்துறை அமைச்சர். பால்வளத்துறை அமைச்சர் பதவி இன்னும் போலையே. அவருக்கு இன்னும் ஆபத்து எதுவும் இருக்கு தெரியல. அவர் யாரும் தெரியல. அது இன்னொன்று சரி, இதன் மூலமாக விஜய் அடைந்த லாபம் என்ன என்று யோசிக்கலாம். இப்போ விஜய்க்கு இது தெரிந்த லியோ ஒரு கேள்வி கேட்டார். விஜய்க்கு இது தெரிந்து நடந்ததா தெரியாமல் நடந்ததான ஒரு கேள்வியை திரு லியோ அவர்கள் கேட்டார். விஜய்க்கு தெரிந்து தான் நடந்தது. விஜய் இதை விரும்பி செய்தார். நாம் விவாதித்தது போல் சத்தம் போடாமல் 4 மணிக்கு வந்துட்டு போலீஸ்கிட்ட சொல்லி சார் இந்த மாதிரி போகணும் அப்படின்னு சொன்னோன்னா எஸ்கார்ட் வெஹிக்கிள் போட்டு அனுப்பிச்சிருப்பாங்க. சந்தேகம் வேண்டாம். அந்த நம்ம ஏற்கனவே பேசினோமே, செக்யூரிட்டி பிரான்ச் விஐபி கோர்சல் செக்யூரிட்டின்னு ஒன்று இருக்குல்ல, ஒரு வண்டியை போட்டு ரூட் அவங்களே போட்டு தருவாங்க. இந்த வழியாக ரோடு நல்லாயிருக்கும், ஸ்பீடாக போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எதில் போகிறீங்க அப்படின்ட்டு பண்ணியிருந்துருக்கலாம். ஒரு காரில் போயிருக்கலாம். இவ்வளோ நாள் இந்த வேன்லேயே போனார் ஷூட்டிங்க்கு. இப்போ இந்த திறந்த வெளி வேனில் மூஞ்சை காட்டிக்கிட்டே நீங்கள் அந்த ரூட்டில் போகணுன்றது உங்கள் திட்டம். சரி, எதற்காக விஜய் இதை செய்கிறார் சொல்லுங்கள். இப்போ இந்த மாஸ்க் காட்டணும், ரைட்டா? ஜனநாயகன் வியாபாரத்துக்காக இது பண்ணாருன்னு சொல்ல முடியாது, வசூலுக்காக சொன்னாருன்ட்டுலாம் நிச்சயமாக ரிலீஸ் டைமில் தான் பண்ணுவாங்க. இப்போ எதுக்காக இதை பண்ணாருன்னு சொல்லுங்கள் விஜய். இது அரசியல் நிகழ்ச்சி இல்லை, சினிமா நிகழ்ச்சி. தெரிஞ்சு அந்த பத்திரிகையாளர்களாக சந்திச்சு யாரும் பின்னால் வராது. நம்மளுக்கு பார்க்கறதுக்கு பெரிய பிரம்மாண்டமாக ஃபீல் ஆகுது இல்லை சார்? விஜய்க்கு இவ்வளோ பெரிய சப்போர்ட் இருக்கா அப்படின்னு தோணுது இல்லை? யாருக்கு நிரூபிக்க விரும்புகிறார்? யாருக்கிட்ட பேரம் பேசிட்டு இருக்காரோ அவங்க பிடிச்சிட்டாரு லியோ. இதாம்மா மேட்ரு. என்கிட்ட எவ்வளோ கூட்டம் இருக்குது பார்த்தீங்களா? காசு கொடுக்காம வந்த கூட்டம் அது. தானா சேர்ந்த கூட்டம். யார் கூட பேரம் பேச முடியும்? அவர் எப்படி இப்போதான் வந்து விசிகே வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதிமுகவும் பிஜேபியும் கூட்டணி வச்சிட்டாங்க. அதிமுக கூட பேசிட்டு இருக்காருன்றதை நீங்க இது வரைக்கும் நம்பலையா? நான் சொன்னது பிஜேபி அதிமுக கூட்டணியில் இணைவதற்கு விஜய் அவர்கள் தரப்பில் இருந்து இரு தரப்பிலும் பேச்சுவார்த்தை நடந்து கொண்டு இருக்கிறது என்று நான் சொன்னதை நீங்கள் இது வரைக்கும் நம்பலையா? ஒரு அணிலாக நான் ஏன் நம்ப வேண்டும்? அது கரெக்ட். நம்ப இப்போ பால் பாக்கெட்டோட போங்க அடுத்த வாட்டி. தெரியுதா? இன்னொன்று நான் சொல்கிறேன், கூட்டணின்னு முடிவாயிடுச்சு, இதுதான் உண்மை. தனியாக நிற்கிற எண்ணம் விஜய் கட்சி நிர்வாகிகளுக்கே இல்லை. நான் சொல்கிறேன் இல்லை, உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்டலாம் தனியாக கேள்வி சொல்லுவார். ஃப்ரெண்டு வந்து கோவத்தில் இருக்கிறார், எங்களை பற்றி தப்பாக பேசுகிறாங்க. ஒரு அரசியல் கட்சி பல்வேறு மீது விமர்சனங்கள் வரத்தான் செய்யும். அவர் அந்த விமர்சனங்களாம் ஏற்றுக்கொண்டு வளர்வது உங்கள் நண்பருக்கும் நல்லது. சொல்லுங்கள் அவரிடம். சொல்கிறேன். ஸோ அவங்க கட்சி நிர்வாகிகளுக்கே தெரியும். இந்த பால் பாக்கெட்டை பீச்சிட்டு பைக்கில் எஸ் போட்டுட்டு போனாங்கல்ல, அவங்களுக்கு தெரியாது. அவங்க நம்பவும் மாட்டாங்க கடைசி வரைக்கும். கையை காட்டினா போதும்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் திரு விஜய் அவர்களுக்கு நன்றாக தெரியும், கூட்டணி பேச்சுவார்த்தையை தொடங்கிட்டீங்க. இப்போது யாருக்காக இந்த மாசை காட்டினார் அப்படின்ட்டு நீங்கள் சொன்னீங்க. மாஸ் காட்டுறதுக்காகன்னு சொன்னீங்க. யாருக்காகனா எடப்பாடி பழனிசாமிக்காக, வேறு யாருக்கும் இல்லை. ஓகேவா? என்னென்னா நீங்கள் அவங்க ஒரு நம்பர் சொல்லியிருப்பாங்க, இவங்க ஒரு நம்பரில் நிற்கிறாங்க. அதனால தான் இந்த இன்னும் இழுபறி. நான் சொல்கிற நம்பர் கரெக்டுன்றதுக்காக தான் இந்த வேலையை விஜய் பார்த்துருக்காரு. பார்த்தல கூட்டத்தை கம்மியாக சொல்கிறீங்க நம்பரு. அவங்க எந்த நம்பரில் இருக்காங்க, இவங்க எந்த நம்பர், இவர் எந்த நம்பரில் நிற்கிறாருன்றதுலாம் தெரியும். அது பேச்சுவார்த்தை விவரங்களை வெளியிடுவது முறையல்ல. ஏதோ ஒரு நம்பரில் செட்டில் ஆகத்தான் போகுது, அதையும் சொல்லிடுறேன். ஸோ நீங்கள் நம்பர்ஸை ஏற்றணுன்றதுக்காக நீங்கள் இந்த வேலையை பண்ணுறீங்களே, அந்த எஸ்போர்ட்டு போனப்போ தம்பி கீழே விழுந்து ஏதாவது ஒன்று ஆயிருந்துச்சுன்னா விஜய் அவர்கள் மனதிலும் நமது மனதிலும் அது தீராத களங்கமாக இருக்குமா இல்லையா?
அதை வந்து தங்களோட அரசியல் லாபத்துக்காக எதிர்க்கட்சிகள் பயன்படுத்துவாங்கல்ல சார். ஏன்ப்பா எவ்வளோ பெரிய எதிரியை நீங்கள் சந்திச்சுட்டு இருக்கீங்க. டிஎம்கே ஈகோ சிஸ்டத்தை பற்றி பல முறை விரிவாக பேசியிருக்கோம். நம்ம வேட்டை நாய்களெல்லாம் அவுத்து விட்டுருக்காங்க விஜய் மேலே, பார்த்துக்கிட்டு தானே இருக்கோம். அவரும் தானே பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது எப்படி இருந்தாலும் நீங்கள் செட்டில் ஆக தான் போகிறீங்க ஒரு நம்பரில். இந்த வேலையை ஏன் பார்க்குறீங்க? இன்னொன்று சார், நான் சொல்கிறேன் சார், இப்போது நீங்கள் மாஸ் காட்டுறீங்க, ஒரு நான் மாசாக இருக்கே அப்படின்னு நினைக்கலாம். விஜய் அவர்களுடைய ஃபேன்ஸ் வந்து மாசாக இருக்கேன்னு நினைக்கலாம். ஆனால் அதெல்லாம் ஓட்டாக மாறுமா? கீழே கிரவுண்ட் லெவலில் இவங்களோட பூத் ஏஜென்ட்டோ அவங்களாம் இருக்காங்களா? இந்த மாதிரி எல்லா விவரங்களும் திரு எடப்பாடி அவர்களுக்கு தெரியாதா? இன்னொன்னுமா நீங்கள் தப்பான ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணிட்டு அதுதான் சொல்லிட்டு இருக்கேன் இருக்கீங்கன்ற நான். இந்த மாசு இந்த கூட்டத்தெல்லாம் பார்த்து மயங்குற ஒரு ஆளா எடப்பாடி? இதெல்லாம் பார்த்து நம்பிக்கிட்டு ஏமாறக்கூடிய ஒரு அரசியல்வாதியாக இருந்தால் திரு பழனிசாமி இவ்வளோ பேரை தூக்கி மச்சு பாயில் போட்டுன்னு இன்னைக்கு இந்த கட்சியோட பொதுச் செயலாளராக வந்து உட்காந்துருக்காரு. நீங்கள் சீட் ஏற்றலாம் அண்ணன் விஜய் என்ன பண்ணுவார் தெரியுங்களா? அது திருச்சியில் இது மாதிரி இன்னும் எத்தனை பால் பாக்கெட் வேணாலும் நீங்கள் வேஸ்ட் பண்ணுங்க. அங்கே பழனிசாமி கிட்ட ஒன்றும் நடக்காது, தெரியும்ல. அந்த பழைய கதை டாக்டர் முருகன் அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்திய கதை சொன்னேன், ஞாபகம் இருக்குல்ல? 19 அண்ணே 90 19 2 மணி வரைக்கும் பேசிட்டு இருந்திருக்காங்க. 19 நகரவே இல்லை பழனிசாமி. அதான் சார், இதுவே நீங்கள் சொல்லியிருந்தீங்களா 2.5 வருஷம் முதலமைச்சர் கேட்டோன்னே ஓகே பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அதோட சரி தம்பி பார்த்துக்கலாம், அவ்வளோதான். முதலமைச்சர் 2.5 வருஷம் சொன்ன உடனே ஓகே தம்பி முடிச்சுட்டு அவ்வளோதான், ஃபர்தராக பேசு. அதே மாதிரி திரு பிரசாந்த் கிஷோர்கிட்ட சார் அக்டோபரில் கூட்டிகிட்டு வந்துடுறேன் தம்பி, அட்வான்ஸை திருப்பி கொடு, அவ்வளோதான். வேறு ஒன்றுமே பேசல. அட்வான்ஸ் திருப்பி கொடு, கூட்டணியில் நாங்கள் பார்த்துக்கிறோம், நீ அட்வான்ஸ் திருப்பி விட. அவருக்கு பிடிக்கல பாருங்கள். உன்னை கட்சிக்கு வேலை செய்யறதுக்கு ஸ்ட்ராட்டஜி டீமாக உன்னை போட்டேன்னா நீ என்ன போய் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தினுக்கிற? கிளம்பு. இன்னொரு உதாரணத்தை சொல்லலாம். அண்ணன் திரு செங்கோட்டையன் அவர்களை எடுத்துக்கொள்ளலாம். செங்கோட்டையனுக்கு ஒரு வார்த்தை ஒரு ஃபோன் எடுத்து பேசியிருந்தாங்கன்னா செங்கோட்டையன் எதிர்பார்த்ததும் அதுதான். ஏன்பா நான் உன்னோட சீனியர் கட்சியில் இந்த மாதிரி எனக்கு ஒரு உரிய மரியாதை கொடுக்காம என் ஏரியாவுக்கே வேறு நிர்வாகி எனக்கு எதிரி, உள்ளூரில் எனக்கு எதிரியாக இருக்காது. பிரச்சனையோட பாட்டம் லைன் இதுதான்ப்பா. இந்த ஒரு கோபி உள்ளடக்கிய பகுதிகளின் தொகுதி பொறுப்பாளராக போட்டவர் உள்ளூரில் செங்கோட்டையனுக்கு எதிராக அரசியல் செய்தவர். அதில் ஒருத்தரை போட்டுட்டா. பட் அதனால் நல்லா கட்சி வேலை செய்யக்கூடியவர். ஆனால் அவருக்கும் செங்கோட்டையனுக்கும் ஆகாது. இதை போட்டுட்டாங்க. போட்டவுடனே முருகினார் அவர். அன்னைக்கு கொஞ்சம் வாங்கினேன்னு ஒரு வார்த்தை எடப்பாடி கூப்பிட்டுருந்தானே செங்கோட்டையன் வந்து அப்போவே முடிஞ்சிருக்கும். ஆனால் திரு எடப்பாடிக்கிட்டே போய் சொல்கிறாங்க, அன்னைக்கு பத்திரிகைலாம் நியூஸாக வருது, ஒரு வார்த்தை பேசிடுங்க அப்படின்னு. முடியாது எடப்பாடி, நான் பேச மாட்டேன். அவர் கட்சி வேலை செய்யலை செங்கோட்டையன். இன்னொன்று, நான் போட்ட நிர்வாகி நல்லா கட்சி வேலை செய்யக்கூடியவர். கட்சியோட நலனுக்காக தான் நான் போடுறேன். செங்கோட்டையனை சிறுமைப்படுத்தணுன்ற நோக்கத்தில் நான் அந்த வேலையை நியமனத்தை செய்யலை. கட்சியோட நலனுக்காக தான் நான் போட்டிருக்கேன். அப்போ என் மேலே தப்பு இல்லை. நான் எதுக்கு அவர்கிட்ட பேசணும்? இல்லை நீ அவர் முறுக்கிட்டு கூட்டத்துக்கலாம் முறுக்கிட்டு சொல்லு. நேற்று என்னப்பா பேசினார் செங்கோட்டையன்? அதிமுகவில் ஒரு தொண்டனாக இருந்து பணியாற்றுவேன். அதை உங்கள் மனசில் ஏற்றணும்னு விரும்புகிறாரு பழனிசாமி. நீங்கள் தொண்டை அதை நீங்களே சொல்லணும். அசம்பிளியில் கடைசியாக கூட்டத்தொடர் முடியறதுக்கு முன்னாடி பேசும்போது எடப்பாடியை வணங்கி உரையை தொடங்கினாரா? பிஜேபி கூட போகிறதுக்கு முன்னாடி போய் ஒய் கேட்டகரி கேட்டுட்டு இருந்தார், ஞாபகம் இருக்கா? நிதியமைச்சரை பார்த்து, என்ன நீங்கள் ஜிஎஸ்டி கவுன்சில் சேர்மேனா, இதுக்கு போய் நிதியமைச்சர் என்ன வேலை உங்களுக்கு நான் கேட்குறேன். ஏன் அதை சொல்கிறேன்னா, இந்த பணங்காட்டு நரி சலசலப்புக்கெல்லாம் அஞ்சாது, புரியுதா? ஏன்னா அவருக்கு ஒரு எடப்பாடிக்கு இது ஈகோ, நான் இறங்கி வர மாட்டேன்ற ஈகோவாக நீங்கள் இதை பார்க்கக்கூடாது. எல்லோரும் அப்படி தான் பார்ப்பாங்க. ஏன் இருந்தாலும் இன்னும் ஒரு வார்த்தை பேசினா தான் என்ன பிரச்சனை அப்படின்னு தான் பார்ப்பாங்க. ஆனால் இன்றைக்கி இவர் செங்கோட்டையனிடம் பேசி அவரை சமாதானப்படுத்தி விட்டார்னு சொன்னால் பல மாவட்டங்களிலிருந்து பல பேர் இப்படி கிளம்பார்களா மாட்டார்களா? மாட்டோம், கிளம்புவாங்க. அதுக்கு வேலூரில் கேசி வீரமணி முறுக்கிப்பார். ஒரு இவ்வளவு நாள் காணாமல் போயிருக்கும் எம்சி சம்பத் திடீரென்று வந்து முறுக்குவார். வேறு ஒரு மாவட்டத்திலேருந்து ஒருத்தர் முறுக்கிப்பார். ஒவ்வொருத்தட்டையும் அவர் பேசிகிட்டு இருக்கணுமா? ஆனால் என்னென்ன கொச்சுக்காதீங்க, என்னென்ன அது ஒரு லீடருக்கு அழகா? புரியுதுங்களா? லீடர் அப்படி நடத்தக்கூடாது. ஸோ அப்படி இருக்கையில் இவர்கிட்ட போய் இந்த பசங்களை வந்து நீங்கள் ஜூ காட்டிகிட்டு இருந்தீங்கன்னா அவர் இது என்ன பார்த்துட்டு உங்களுக்கு மயங்கிக்கிட்டு, ஐயோ தம்பி நீங்கள் சொல்கிறதுனால சீட் எடுத்துங்க தம்பி, என்ன தம்பி இவ்வளோ பெரிய மாஸ்க் காட்டிட்டீங்க, அதுவும் பால் பாயிட்டு தம்பியை பார்த்து மிரண்டுட்டேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு வர. இது விஜய் அவர்களுக்கு நல்லதல்ல, புரியுதுங்களா? ஒரு டிசிப்ளினான காடர்ஸை தான் பொதுமக்கள் விரும்புவாங்க. இங்கே சின்ன பசங்க இவங்களோட பிஹேவியரை நான் புரிஞ்சுக்கிறேன், சரின்னு சொல்லலை, நான் புரிஞ்சுக்கிறேன். வெறித்தனமாக இருக்காங்க விஜய் மேலே, புரிஞ்சுங்களா? இந்த வேன்லேருந்து விஜய் இறங்கிதானா நான் ஆளுக்கு ஒரு துண்டு சதையை கடிச்சுக்கிறோன்னு மொத்த பேரும் கடிச்சு எடுத்துகிட்டு போயிருப்பாங்க.
பிரியமாக இருக்காங்க. ஆனால் ஒரு நியூட்ரலாக ஏர்போர்ட்டுக்கு நீங்கள் உங்கள் அப்பா அம்மாவை கூட்டிகிட்டு உங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு நேற்று நீ ஏர்போர்ட்டில் மதுரை ஏர்போர்ட்டில் போய் நீ இறங்கிதுன்னா வெளில போகும்போது உனக்கு எப்படி ஃபீல் பண்ணியிருப்ப சொல்லு. ஒரு எமர்ஜென்சிக்கு போகிற பேரியர்லாம் உடச்சி வச்சுருந்தாங்க பார்த்தீங்களா? விஜய் வண்டி பம்பரே உடச்சிட்டாங்க. அப்போ இதை நீங்கள் தவிர்க்கணும். இங்கே ஒரு மாலதி தான் சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். எப்படிப்பட்ட எதிரி விஜய் அவர்கள் தும்முனார்னா விஜய் இப்படி தும்மி இவங்களை அவமானப்படுத்திட்டாருன்னு சொல்கிறதுக்கு 100 பேர் அங்கே ரெடியாக இருக்கான் மீடியா. இந்த பத்திரிகையாளரை சந்தித்து நீங்கள் பேசுனீங்க. இந்த பனையூர் வாசலில் ரஜினி சூப்பர் ஸ்டார் நடத்துவார்லப்பா, தீபாவளி பொங்கலுக்கு வெளியில் வந்து ஜெய்ஹிந்த் அப்படின்ட்டு மைக்கை பார்த்து ஒரு 2 நிமிஷம் பேசிட்டு போகல. அதுமாதிரி பனையூரில் பண்ணிட்டு போங்க. எதுக்கு மதுரை ஏர்போர்ட்டில் வந்து பேசுகிறீங்க? இன்னொன்று, நீங்கள் மன் கி பாத் மாதிரி பேச போகிறீங்க ஒரு 2 மினிட்ஸ். இதுக்கு பேர் பத்திரிகையாளர் சந்திப்பா? நீங்களும் சொல்கிறீங்க பத்திரிகையாளர் சந்திப்பு. நான் கேள்வி கேட்பேன், நீங்கள் பதில் சொல்லணும். அதுக்கு பேர் தான் பத்திரிகையாளர் சந்திப்பு. தமிழ்நாட்டில் பத்திரிகையாளர்களை எந்தவித தயக்கமும் இன்றி எந்த திசையிலிருந்து கேள்விகள் வந்தாலும் எதிர்கொள்ளக்கூடிய தலைவர்களாக நான் பார்த்து மகிழ்ந்தது, வியந்தது அண்ணன் சீமான், எடப்பாடி பழனிசாமி, டிடிவி தினகரன். வேறு யாரையும் நான் சொல்ல மாட்டேன். கலைஞர் கருணாநிதி, அஃப்கோர்ஸ் ஹீஸ் அ டாயன், ஓகேவா? ஜெயலலிதாவும் அந்த கேட்டகரியில் வர மாட்டாங்க. நோ, அவங்க கொஞ்சம் ப்ரைவேட் பர்சன். ஹீஸ் அ ப்ரைவேட் பர்சன். ப்ரெஸ்ஸு ரேராக மீட் பண்ணுவாங்க. நான் அதான் சொல்கிறேன்ல, எப்போ ப்ரெஸ் மீட் வச்சாலும் பேசுகிறதுக்கு, எந்த கேள்வி வந்தாலும் பதில் சொல்கிறதுன்றது ஒரு ஸ்கில்லு. அதை எனக்கு இன்று சமகால அரசியல் தலைவர்கள் என்று பார்த்தால் அண்ணன் திரு சீமான், திரு எடப்பாடி பழனிசாமி மற்றும் திரு டிடிவி தினகரன். டிடிவி தினகரன் அதுவும் ஆர்கே நகர் எலெக்ஷனில் வின் பண்ண சமயத்திலலாம் பார்த்தீங்கன்னா ரசிச்சாங்க ஜனங்க ஒரு ப்ரெஸ்ஸை ஹேண்டில் பண்ணுறதை பார்த்து. ப்ரெஸ் மீட்லாம் முடிச்சுட்டு அண்ணாமலை அவர்களையும் சொல்லலாம். அவர் தப்பும் தவறுமாக பேசினாலும் திரு அண்ணாமலை அவர்கள் ப்ரெஸ்ஸை சந்திக்க தயங்கினதே கிடையாது. இல்லை, எந்த கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லு. எது கேட்டாலும் பதில் சொல்லுவார். அது ஸ்கில்லுப்பா. நான் பயப்பட மாட்டேன். இதை கேட்காத. முடிச்சிடலாமாம்மா இந்த கதையை? இன்னும் இருக்கா? இருங்க சார். ஓடக்கூடாதான் சார். நான் சொல்லலை அது ப்ரெஸ் மீட்டுன்னு. முதலாக பத்திரிகையாளர்களை சந்தித்த விஜய் ஃபர்ஸ்ட் ப்ரெஸ் மீட் அப்படின்னு சொல்லிட்டு செய்தியாக வந்தது. அதைத்தான் நான் சொல்றேன். அந்த ப்ரெஸ் மீட் வரும்போது என்ன வச்சுட்டாங்க எல்லாம், விஜய் வந்து லைக் ஓப்பன் ப்ரெஸ் மீட்டு, என்ன கேள்வியெல்லாம் கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் எல்லா மீடியா சேனலும் விஜயோட முதல் ப்ரெஸ் மீட்னு சொல்லிட்டு போட்டாங்க. பட் அவர் வந்து என்ன பேசினார், ஆக்சுவலாக அவர்கிட்ட அரசியல் கேள்விகள் கேட்கப்பட்டது. அவருக்கு எதுக்குமே பதில் சொல்லு. அதெல்லாம் வேணாம், நான் இது சினிமா ஷூட்டிங்காக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக முடிச்சிட்டார். இது இந்த குல்லா போட்ட பாய கூட்டணி கட்சின்னு சொன்னாங்கல்ல, எனக்கு பாருங்க உங்களை மாதிரி நானும் பேச ஆரம்பிச்சிட்டேன். அவர் பேர் என்ன, ஏதோ ஒன்று விடுங்க, கூட்டணி கட்சின்னு அறிவிச்சாங்களா, அதே மாதிரி தான் இதுவும் இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட யாரோ திரு விஜய் அவர்களை வந்து தப்பாக வழி நடத்துகிறாங்களோன்னு என் மனசுக்கு தோணுது. தப்பாகத்தான் வழி நடத்துகிறார்கள். விஜய் அவர்கள் அல்லவா புரிந்து கொள்ள வேண்டும். ஆதவ் வர்றாரு, 6 அடி உயரம் இருந்தோடனே இவ்வளோ உயரம் இருக்காருன்னா பயங்கர இன்டெலிஜென்ட்டாக இருப்பார்னு ஃபஸ்ட்டு நம்பி கூப்பிட்டு சேர்க்குறாரு. அவர் நம்ம சொன்னோன்னா இவர் ஒன்றும் சரிப்பட்டு வர மாட்டார். பீகார்லேருந்து லே வியாபாரியை கூட்டின்னு வந்தால் தான் சரிப்பட்டு வருவார்னு சொல்லிட்டு லே வியாபாரியை கூட்டு வந்தார். அப்படியே முழுமையாக நம்பினார் அந்த லே வியாபாரியை. இது போல் இன்றும் தவறாக வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள். அது உண்மைதான். நீங்கள் ரொம்ப சரியான பாயிண்ட்டை தான் நீங்கள் சுட்டி காட்டியிருக்கிறீங்க. இன்றும் தவறாக தான் வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள். நானும் வந்து திரு விஜய் அவர்கள் அழிய வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த ஆலோசனையை சொல்லலை. தமிழகத்தின் நலனுக்காக, திரு விஜய் அவர்களின் நலனுக்காக என்னால் வந்து இது விஷுவலைஸ் பண்ண முடியுது. திமுக திரும்பி ஆட்சிக்கு வந்தால் என்னென்னவெல்லாம் நடக்கும்ட்டு நமக்கு மேலாம் வழக்குகள் வரும், அதை நம்ம சந்திக்க தான் போகிறோம், அது வேறு. ஆனால் விஜய் அவர்கள் மீது எப்படிப்பட்ட தாக்குதல்கள் வரும், இதையெல்லாம் தவிர்க்கிறதுக்கு இன்றைக்கி ஒரு வழி இல்லை உங்களுக்கு. நான் தொடக்கத்திலிருந்து இந்த பிஜேபி கூட்டணி ஏற்படுவதற்கு முன்பிருந்தே திரு விஜய் அவர்களும் அதிமுகவும் ஒன்றாக சேர வேண்டும், திமுகவை வீழ்த்துவதற்கென்று நான் பேசிக்கொண்டிருந்தேன். நீங்கள் ஒரு பழனிசாமி பற்றி தெரியாமல் 2 வருஷம் சிஎம்னு போய் சொன்ன உடனே தம்பி இருங்கன்ட்டு சொல்லி முடிச்சு விட்டார். இப்போ இன்னும் ஒரு டோர் ஓப்பனாக இருக்குது. இந்த டோரையும் நீங்கள் இந்த வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ண முயற்சி பண்ணிங்கன்னா அவங்க வேலையை ஆரம்பிச்சு. ஏன்னாங்க சார், இப்போ அதிமுக வந்து ஒருங்கிணைந்த அதிமுகவா மாறிடுச்சு ஏதோ ஒரு வகையில், ஓகேவா? போன தடவை இப்போ திரு மு க ஸ்டாலின் அவர்கள் அந்த முதல் தடவையாக முதலமைச்சர் ஆனார்ல, அந்த சட்டமன்ற தேர்தல்லையே எவ்வளோ 3% தான் டிஃப்ரென்ஸு. இத்தனைக்கும் ஒன்று படாமல் இருந்தாங்க. ஸோ இப்போ ஒன்றுபட்டுட்டாங்க. ஒரு டிடிவி தினகரன் சொல்லுப்பா. ஸோ இப்போ வந்து எதிரியை வீட்டை ஓரணியில் திர வேண்டும், யார் பெரியவங்க சின்னவங்கெல்லாம் பார்க்கக்கூடாது, நம்ம எதிரியை வீட்டு தான் ஒரே விஷயமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டிடிவி தினகரன் அவர்களும் சொல்லியிருக்காரு. அது யாருக்கு சொன்ன செய்தி சார்? அவரது கட்சி தொண்டர்கள் மற்றும் அவரது சமூகத்தை சேர்ந்தவர்கள் மற்றும் அவரை பின்பற்றுபவர்கள் மற்றும் அதிமுகலேருந்து பிரிந்து போன ஸ்பென்டர் குரூப் எல்லாருக்கும் சேர்த்து சொல்லியிருக்காரு. திரு டிடிவி தினகரன் அவர்கள் சொன்னது பெருசாக விவாதிக்கப்படலை. ஆனால் இட் இஸ் அ வெரி சிக்னிஃபிகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்று நான் பார்க்கிறேன். யார் பெரியவர் சிறியவர் என்று பார்க்கக்கூடாது.
நீங்களே பல முறை சொல்லியிருக்கீங்க. இவ்வளோ நாள் எப்படிம்மா பேசுவார் தினகரன்? பழனிசாமி அதிமுகவுக்கு மூடு விழா நடத்துவார்னு சொல்லுவார். பழனிசாமி, எடப்பாடி சொல்லவே மாட்டார். பழனிசாமி முடிச்சு விட்ருவார் கதையை. இதோட அவ்வளோதான். இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது அவர் என்ன சொல்ல விரும்புகிறாருன்னா, நாம் பெரியவரா எடப்பாடி பெரியவரா என்ற பேச்சுக்கு இப்போது இடமல்ல. திமுகவை வீழ்த்தணும். எடப்பாடி பழனிசாமி பெரியவராக இருந்திருக்கலாம், இல்லது நான் பெரியவராக இருந்திருக்கலான்றதை விவாதிக்கிறதுக்கான நேரம் இது அல்ல. ஒன்றிணைந்து வீழ்த்தணும். இப்போ வந்துருச்சா? நீ அவங்க ஒரு பக்கம் வந்துட்டாங்களா? ஒருங்கிணைந்த அதிமுக உருவாயிடுச்சா? அப்புறம் அந்த இரட்டை இலையை முடக்காமல் விடமாட்டான்னு ஒரு 2-3 பேர் சுற்றிட்டு இருந்தாங்களே, யாருமா அவங்க? கேசிபி, பெங்களூர் புகழேந்தி புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. பார்த்தீங்களா? அவ்வளோதான். இல்லை, அதை வச்சு அவங்க வந்து நிறைய லைக் அவங்க பேசுறதுக்காகவே வந்து மிகப்பெரிய அளவில் வந்து பொருளாதார உதவிலாம் செய்யப்பட்டது. ஏன்னா அவங்க லைம்லைட்டில் இருந்துக்கிட்டே இருக்கணும். இன்னொன்று, திமுக தன் பின்னணியில் இருந்ததா இல்லையா? முடிச்சு விட்டாங்களா அதை? இப்போது திரு டிடிவி தினகரன். ஸோ அந்த டிடிவி தினகரன் அவர்களின் அமமுக ஒரு 25 முதல் 30 தொகுதிகளில் அதிமுகவின் வெற்றி வாய்ப்பை 21 வீழ்த்தியது. கரெக்டுங்களா? அமமுக வந்துருமா? தினகரன் அவர்களே வந்து எனக்கு தெரிஞ்சு கோவில்பட்டி தொகுதியில் தான் மிக சொற்ப வாக்குகள். முன்னாள் அமைச்சர் பேர் எனக்கு ஞாபகம் இல்லை. முன்னாள் அமைச்சர் அதிமுக கடம்பூர் ராஜு அவர்களை எதிர்த்து தான் போட்டிட்டார். 2000-5000 வாக்குகள் வித்தியாசத்தில் தான் வந்து தோல்வி விட்டார். ஸோ அந்த தோல்விலாம் எதுக்கு நமக்கு? இப்போன்னா இப்போ மோசமான தோல்வி தான் தினகரன் அவர் சந்திப்பார். ஒரு வேளை நின்றார், அதெல்லாம் நமக்கு வேணாம். நமக்கு எத்தனை சீட்டு கொடுக்குறாங்களோ, இல்லை 1-2 இல்லை லைக் அவர் எவ்வளோ எக்ஸ்போர்ட் பண்ணுறவரோ தெரியல, கொடுத்து நம்ம வந்து நின்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஒரு வழிக்கு வந்துட்டார். இப்போ பாமகவும் திருப்பி உள்ளே வந்துச்சுன்னா அது வலுவான கூட்டணி ஆகிடுச்சா? 2021 தேர்தலை சந்தித்த இந்த கூட்டணி 10 இயர் ஆன்டி இன்கம்பன்சின்ற ஒரு பெரிய லக்கேஜை தூக்கிட்டு வந்தாங்க இல்லைங்களா? இன்னைக்கு டிஎம்கே தான் அந்த ஆன்டி இன்கம்பன்சின்ற லக்கேஜை தூக்கின்னு இருக்குது. ஸோ அந்த 3% இன்றைக்கி அந்த 3% என்பது 7%-ஆகவோ 10%-ஆகவோ மாறக்கூடும். இந்த வேறுபாடு சொல்கிறேன், திமுக அதிமுகவுக்கு இடையே உள்ள வேறுபாடு 10%-ஆக மாறக்கூடும். அதற்கு காரணம் திரு விஜய் அவர்கள். ஆனால் திமுகவை வீழ்த்தக்கூடிய வலுவான கூட்டணி இந்த கூட்டணி தான் என்பதை மக்களிடையே வலுவாக நிறுவினால் ஒரு 130 சீட்டு தொட முடியாதப்பா இந்த கூட்டணி. சொல்லுப்பா, நான் அதிகம் சொல்லப்பா, நான் ஸ்வீப் பண்ணுவாங்கலாம் நான் சொல்லலை. ஒரு 130 சீட்டை தொட முடியாது இந்த கூட்டணி ஆச்சு அமைச்சிட்டு போகிறாங்க. ஃபுல் மெஜாரிட்டி கிடைக்கலன்னா திமுக வீழ்த்தினா போதுன்றதானே இவங்க நோக்கம். முடியாதா? இன்னொன்று, இன்னும் அமலாக்கத்துறை தனது அதிரடிகளை இன்னும் தொடங்கவில்லை. தொடங்கியதும் உங்களது 42% அப்படியே இருக்குமா? அமலாக்கத்துறை எவ்வளோ திருடி இருக்காங்கன்ற விவரத்தை எடுத்து பொதுவெளியில் வைத்ததும் அப்போ இந்த 42% திமுக கூட்டணியோட வாக்கு சதவீதம் அப்படியே இருக்கணும் உங்களால் கேரண்டியாக சொல்ல முடியுமா? இன்னொன்று சொல்லுப்பா, விடுதலை சிறுத்தைகளோட வாக்கு அப்படியே இருக்குமாப்பா? இல்லை, அதை வந்து பெரும்பாலான வாக்குகளில் வந்து சரிஞ்சிருச்சு. இப்போ நான் ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறேன்னா ஒரு கொள்கைக்காக ஆரம்பிப்பேன் சார். அதை நோக்கி அது பயணிக்கணும், அந்த மக்களுக்காக பாடுபடணும். இப்போது திமுக ஆட்சியில் இத்தனை பட்டியலின மக்கள் வந்து மீதான தாக்குதல்களில் பார்த்தீங்கன்னா அதிமுக காலத்தை விட அதிகம். அதிமுக காலத்திலையும் நடந்தது, அதை விட திமுக ஆட்சியில் மிக பெரிய அளவில் மிகச்சரியாக சொல்கிறீர்கள். அவர்லாம் என்ன வந்து ரிலீஃப் வாங்கி கொடுத்துருக்காரு, அந்த பிரச்சனைகள்ல என்ன நடவடிக்கை? நீங்கள் திரௌபதி அம்மன் கோயில் மேல்பாதியில் இருக்குல்ல, சீமான் தான் அதை கையில் எடுத்து பெருசு பண்ணாரு. அந்த பிரச்சனை இன்னும் தெரில. ஓகேங்களா? இப்போ திரும்ப வந்து அங்கே போகும்போது அந்த மக்கள் வந்து அனுமதிக்கலை. ஃபார் எக்ஸாம்பிள் தான் அதை சொல்கிறேன். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள், ஏராளமான சம்பவங்கள் இருக்கின்றன இல்லைங்களா? அடிக்க முடியாதா? 130 வெயிட் பண்ணினே இருப்பாங்களா உங்களுக்காக முழுக்க? நீங்கள் இந்த மாதிரி பால் பாக்கெட்டை பிச்சு வித்த காட்டிகிட்டு இருப்பீங்க. தமிழகத்தின் மீது உங்களுக்கு அக்கறையா, உங்கள் மீது உங்களுக்கு அக்கறையான்றது திரு விஜய் அவர்கள் முடிவு செய்ய வேண்டும். அவ்வளோதான். ஸோ திமுகவை வந்து நம்மளாம் பிரிஞ்சு கிடந்ததுனால தான் ஆட்சிக்கு வர வச்சோம். ஸோ அந்த ஒற்றை புள்ளியில் இணையணும்னு சொல்லி பேசுகிறாரு சார் டிடிவி. இதை விட வேறு என்னம்மா அதிமுக காரனுக்கு அப்பீலிங்காக இருக்கும்? ஒரு 2 கோடி பேர்னு சொல்கிறாங்கம்மா அவங்க உறுப்பினர்கள். ஒரு 1 கோடி பேர் இருக்க மாட்டாங்களா உறுப்பினர்? இருப்பாங்க. அந்த 1 கோடி பேரை ரோட்டில் இறங்கி விட்டு இந்த பார் ஜென்ம எதிரி திமுக என்ன பாடுபடுத்துகிறாங்க பார், 5 வருஷம் வேலை செய்யணும்னு சொன்னால் வீடு வீடாக போய் காலில் விழுந்து கெஞ்சாங்கம்மா ஓட்டு போட்டுன்னு நீங்கள் பால் பாக்கெட் பீச்சுன்னு உட்காந்துருப்பீங்க. இன்னும் நீங்கள் கட்சியோட மாவட்ட செயலாளர்களை இன்னும் போட முடியல. நீங்கள் உங்களுக்கு இதுதான் உங்கள் நிலைமை. நீங்கள் போய் ஒரு ஷூட்டிங்க்கு போயிட்டு ஏர்போர்ட்லேருந்து மதுரையில் அந்த கூட்டோட என்ன இடம், அந்த இடம் வரைக்கும் போகும்போதே இவ்வளோ பம்பருங்கப்பெல்லாம் உடச்சிட்டு பால் பாக்கெட் தூக்கி வீசுகிறாங்களே, 234 தொகுதியில் போய் நீங்கள் பிரச்சாரம் பண்ணுவீங்களா? சொல்லுங்கள், கேட்பாங்களா? வேண்டுகோள் கட்டளைன்னு வச்சுக்குங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க. நீனா எங்களை கட்டளையிடுறது? ஒரு வாட்டி நாங்கள் பால் பாக்கெட்டை பீச்சுறது முடிவெடுத்தால் எங்கள் பேச்சை நாங்களே கேட்க மாட்டோம். நீங்கள் சொன்ன பஞ்சு டைலாக் தான். இன்னொன்று, பால் பாக்கெட் வாங்கி வேறு வச்சிட்டேன், கெட்டு போயிடும்.
சரி பாவம் வெயிலில் இந்த போலீஸ்கார் வந்து வெயிலில் கஷ்டப்பட்டு வர அவர் மேலாம் அடிக்க சொல்லிட்டு ஏன்ப்பா அடுத்த வாட்டி ஃப்ளேவர்டு மில்காக ஊற்றுப்பா, வெறும் பாலாக இருக்குது, பச்சை பாலாக இருக்குது. அடுத்த தடவை வேணா திரு விஜய் அவர்கள் இந்த அன்பு கட்டளை வைக்கலாம், இதை வேணா கேட்பாங்க. ஆமாம், நீங்கள் வெறும் ஆவின் பால் அல்லது ஆரோக்கிய பாலை ஊற்றாமல் அமுல் அல்லது ஆவினில் வெளியிடப்படும் ரோஸ் மில்க் வாங்கி ஊற்றினால் நன்றாக இருக்கும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கம்மா. இப்படி இந்த கூட்டம் கூடுதா? இது தானாக சேர்ந்த கூட்டம், நான் அதை மறுக்கலை, சரியா? இது வந்து அன்பால் வந்த கூட்டம்தான். இதே அன்பால் வந்த கூட்டம் தமிழ்நாடு பூரா விஜய் அவர்கள் பிரச்சாரம் செய்வதற்கு செல்லும்போது கூடுமா கூடாதா, நடக்குமா நடக்காதா? நடக்கும். எப்படி சார் மேனேஜ் பண்ணுவீங்க? இன்னும் சொல்ல போனோன்னா நீங்கள் சொல்கிறீங்க யோ வராதிங்கப்பா அப்படின்ட்டு, நீங்கள் சொல்லியும் வர்றாங்க. உங்களால் கட்டுப்படுத்த முடியுமா? அப்போது தேர்தல் நேரத்தில் நீங்கள் பிரச்சாரம் செய்யும் இடங்களிலெல்லாம் இது நடப்பதை பார்க்கும்போது மக்கள் உங்களை எப்படி பார்ப்பார்கள்? அந்த நேரத்தில் அமைதியாக ஒரு அணி பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்குது. வேட்பாளர்லாம் போட்டு பூத் ஏஜென்ட்லாம் பக்காவாக வச்சுக்கின்னு ஒரு அணி பிரச்சாரம் பண்ணிட்டு, ஒரு பக்கம் மோடிஜி வந்து ஜெய்ஹிந்த் அப்படின்ற ஒரு பக்கம் பிரச்சாரம் பண்ணின்னு இருப்பார். அமித்ஷாஜி வருவார், யோகிஜி வருவார், எடப்பாடிஜி ஆல்சோ. அவர்கள் கட்டுக்கோப்பான ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுத்து செல்வார்கள். அப்போது பொது வாக்காளர்களுக்கு திமுகவை இன்று வீழ்த்துவதற்கு பழனிசாமி கூட்டணியா பால் பாக்கெட்டு கூட்டணியா என்ற கேள்வி அவர்கள் முன்னால் வருமா வராதா? மக்கள் எந்த கூட்டணியை தேர்ந்தெடுப்பார்கள்? பால் பாக்கெட்டா இருக்கா இல்லையா? பர்செப்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுமா. சார், இப்போ திரு விஜய் அவர்கள் வந்து இந்த கூட்டத்தை காட்டி தனக்கு தான் வலிமையானவர் அப்படின்றத ப்ரூவ் பண்ண விரும்புகிறார். இவங்கெல்லாம் வந்து ஃபேன்ஸ் பார்க்க வராங்க, அவங்க அரசியலில் தொடர்ந்து வேலை செய்கிறத அவங்க குடும்பங்கள் விரும்பாது. அப்படியான ஒரு சிக்கல்லாம் இருக்குது. அரசியலை வேலை செய்த கூட குடும்பங்கள் விரும்புமா? போய் ஒரு பூத் ஏஜென்ட்டாக இருந்து உங்களது பொறுப்பில் 300 குடும்பங்கள் இருக்கின்றன, 1200 வாக்குகள் இருக்கின்றனவென்றால் அந்த வீடுகளுக்கு நீங்கள் சென்று நீங்கள் எங்கள் கட்சிக்கு வாக்களியுங்கள், உங்களுக்கு என்ன தேவையோ நாங்கள் அதை செய்து தருகிறோன்னு நீங்கள் இதை பண்ணுறது ப்ராப்பர் பூத் ஒர்க்கு. இதை செய்கிறது கூட உங்கள் வீட்டில் விரும்புவாங்க. ஒன்றும் தவறுன்னு சொல்ல மாட்டேன், சரி ஏதோ புள்ள போய் 4 பேருக்கு நல்லது செய்துன்னு. பால் பாக்கெட்டு வீசுறது பேரண்ட்டாக இருந்தால் நீங்கள் விரும்புவீங்களா? பைக்கில் போட்டுக்கிட்டு படுத்துக்கிட்டு போகிறத நீங்கள் விரும்புவீங்களா? விஜய் வண்டி முன்னாடி போகிறத, மரத்து மேலேருந்து விஜய் வண்டி மேலே குதிக்கிறத நீங்கள் விரும்புவீங்களா? சார், இப்போ இந்த ஃபேன்ஸ்லாம் சார் படிச்சுட்டு இருப்பாங்க சார், ஒரு நல்ல வேலைக்கு போயிட்டு இருப்பாங்க சார். அதை விட்டுட்டு ஒரு எதிர்காலம் அரசியலில் நீங்கள் ஜெயிச்சிட்டா தான் உங்களுக்கு எதிர்காலம். ஸோ இப்படி போகிறதெல்லாம் விரும்ப மாட்டாங்க. ஸோ இவங்கெல்லாம் வந்து அன்றைக்கு வர ஃபேன்ஸ், அவ்வளோதான். ஸோ இப்போ இவங்களை வச்சு விஜய் அவர்களுக்கும் தெரியுமா, இந்த ஃபேன்ஸை வச்சு நீங்கள் பழனிசாமிகிட்ட வித்த காட்டாதீங்கன்னு தான் நான் சொல்கிறேன். யாருக்கு பின்னாடி அவர் யோசிக்கணும். புரிஞ்சுக்குங்க, பொறுப்போட நடந்துக்குங்க, டிலே பண்ணாதீங்கன்னு நான் சொல்கிறேன். முதல்ல இந்த விக்ரவாண்டியிலலாம் பேசின ஜோஷ் வந்து வேற பேர்ல சொன்னீங்க. இல்லை, நான் மெமரி நடுவில் உள்ளுக்குள்ளே ரிகர்சல் பண்ணிக்கிட்டேன். ஓகே. விக்ரவாண்டியில பேசின ஜோஷ் வந்து இந்த கோயம்புத்தூர்ல 2 இடத்துல பேசினார் இல்லையா, அதுல இல்ல, கவனிச்சிங்களா? ஸோ அப்போ he has understood the reality. யதார்த்தம் என்னவென்பதை புரிந்து கொண்டார். இன்னொன்று, விக்ரவாண்டியில் களம் ஓப்பனாக இருந்துச்சு, அன்றைக்கி எடப்பாடி காத்திருந்தார். எடப்பாடி உங்களோட பேச்சுவார்த்தை நடத்த அப்போது தான் தொடங்குகிறார். நீங்கள் எடுத்த உடனே இந்த லேகியா வேறையை நம்பி 2.5 வருஷம் சிஎம் என்று என்னைக்கு சொன்னீங்களோ அன்னைக்கு உங்களுக்கு இருந்த மிகப்பெரிய வாய்ப்பு. ஒன்றும் இல்லைம்மா, ஒரு இதாத்தானே பேசுகிறோம், கற்பனையாக வாதத்துக்கு தான் பேசுகிறோம். விஜய் அவர்கள் ஒரு ரீசனபிளான சீட்டுக்கு ஒத்துட்ருக்கார் எடப்பாடியோட, சரியா? விக்ரவாண்டி மாநாட்டுக்கெல்லாம் பிறகு இந்த பிஜேபி கூட்டணி அமையல, ஒத்துட்ருக்கார். திரு பழனிசாமி அவர்களும் திரு விஜய் அவர்களும் ஜாயிண்ட் கேம்பெயினை ஜூலையிலேருந்து தொடங்குறாங்க. எதிரிகள் மிரண்டு இருப்பார்களா இல்லையா? மிரண்டு இருப்பார். அந்த கூட்டணியில் சேருவதற்கு பாமக, இடதுசாரிகள், விசிக, தேமுதிக ஒவ்வொருவராக வரிசையில் நின்றிருப்பார்களா இல்லையா? சொல்லுப்பா. நின்றிருப்பார். அன்றைக்கி அந்த கூட்டணியில் பெரிய கூட்டணி கட்சியாக விஜய் அவர்கள் இருந்திருப்பாரா? 2 பேரும் சேர்ந்து ஜாயிண்ட் அறிக்கை விடுறாங்க. பாசிச பாஜகவையும் வீழ்த்துவோம், பாயச திமுகவையும் வீழ்த்துவோம்னு 2 பேரும் பேசுகிறாங்க. ஒரு வலுவான கூட்டணியாக அன்றைக்கி இருந்திருக்குமா? சொன்னீங்களே நீங்கள் ஜோஷ் இல்லைன்னு, லேகி அவர் பேச்சை கேட்டிங்கன்னா ஜோஸ்லாம் போயிடும். அந்த முடிவை நீங்கள் தானே எடுத்துருக்கணும். படித்து சொன்னேன் இல்லை, நம்ம நிகழ்ச்சியிலே சொன்னேன், லேகி அவரை நம்பாதீங்கன்னு சொன்னேன். போய் அவர் சொல்கிறாரு, பீகாரில் நிறைய பேர் வந்து விஜயோட டப்பிங் படத்தை பார்க்குறாங்க. என்ன உருட்டு ஞாபகம் இருக்காம்மா? பீகாரில் விஜயோட டப்பிங் படத்தெல்லாம் மக்கள் பார்க்குறாங்களா மதிய நேரத்தில்?
அதனால விஜய் வந்து அவருக்கு கட்சிக்கு அங்கே பிரச்சாரம் பண்ணணுமா, அவர் இங்கே வந்து அவருக்கு வேலை செய்வாராம். ஒவ்வொருத்தரும் ஃபோனில் 100 பேர் ஆட் பண்ணோன்னா கட்சி 10 பங்கு வளர்ந்துருமா. செஞ்சுட்டாங்களா? அவனை பால் பாக்கெட் ஊற்ற சொல்லி ஊற்றுவான். இந்த மாதிரி உருப்படியான வேலையெல்லாம் நோ. ஐம் சாரி. ஆக்சுவலாக அதிமுக இப்போ சின்ன சின்ன கட்சிலாம் இருக்குல்ல சார், அதெல்லாம் வந்து எல்லாம் ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஐஜேகே வந்து பெரம்பலூரில் போட்டுட்டாங்க. பெரம்பலூர் தொகுதிக்கு அவங்க டார்கெட் பண்ணி ஒர்க் பண்ணிருக்காங்க. அங்கே வந்து மெடிக்கல் கேம்ப் பண்ணியிருக்காங்க. அதே போல் நிறைய பேரை படிக்க வச்சுருக்காங்க. அவங்களுக்கு யூனிவர்சிட்டி இருக்குல்ல, அந்த மாதிரி பண்ணிருக்காங்க. சத்தம் போடாமல் திரு பச்சைமுத்து அவர்கள் செய்யும் கல்வி உதவிகள் பலருக்கு தெரியாது. அவர் விளம்பரம் பண்ணிக்கிறது இல்லை. ஓகே, இன்னொரு அவர் கிண்டல் பண்ணியிருக்கேன், அது வேறு. ஆனால் நான் நேராக இதில் வந்து வெளிப்படையாக சொல்கிறேன், நானே ஒரு 4-5 பேருக்கு அவங்க ட்ரஸ்ட் மூலமாக உதவி வாங்கி கொடுத்துருக்கேன். நிறைய பேருக்கு தெரியாதுமா. இந்த மாதிரி இல்லை ஜென்யூன் டிசர்விங் கேண்டிடேட் சொன்னால் சத்தம் போடாமல் பண்ணுறாரு. குறிப்பாக ஆனால் தொகுதியை பார்த்து பண்ணுவார். கரெக்டா? இல்லை பர்சனலாக போய் ரொம்ப கஷ்டப்பட்டு எங்கே இருந்தாலும் பண்ணுவார். தொகுதியை அவ்வளோ நல்லா வச்சுக்கிறாரு. அவ்வளோ நலத்திட்ட உதவிகள் ஒரு புக்லெட்டே போட்டாங்க. இல்லை புக்லெட்டே போட்டாங்க. தொகுதியில் அவங்க செஞ்ச நலத்திட்ட உதவிகள் மட்டும் அவங்க தொகுதியை பார்த்துக்கிறாங்க. நீ அங்கே போய் விஜயாலும் பெனிட்ரேட் பண்ண முடியாது. கரெக்டா? முடியாது. அந்த உதவி தான் வேலை செய்யும் சார். இன்னொரு விஷயம் இருக்குது சார். அவர் ஏசி சண்முகம் வேலூரில் நின்னார்ல கடந்த நாடாளுமன்ற தேர்தலில், அதுக்கு முன்னாடி வந்து 2000 ஓட்டில் தான் வந்து தோல்வி விட்டுறாங்க. கதிரானந்த் வந்து எலெக்ஷன் எடுத்துனாங்கல்ல. அப்போது 2024 அந்த எலெக்ஷனில் மிகப்பெரிய அவரும் ஒரு 4-5 கல்வி நிறுவனங்கள் வச்சுருக்காரு. அதன் மூலிமா மெடிக்கல் கேம்ப்பு, அதே போல் நிறைய பேரை படிக்க வச்சுருக்காரு. அதே போல் மிகப்பெரிய அளவில் வந்து உதவி செஞ்சுருக்காரு அந்த பகுதி மக்களுக்கு ஏசி சண்முகம். இந்த வேலூர் தொகுதியில் இந்த எலெக்ஷனில் 2வது இடத்த ஏசி சண்முகம் அவர் பிடிச்சார். அதிமுகவிலே அந்த இடத்த வந்து 2வது இடம் பிடிக்க முடியல. அப்போனா அங்கே எந்த அளவுக்கு அவர் ஒர்க் பண்ணியிருப்பார், அவரோட இன்ஃப்ளூயன்ஸ் எந்த அளவுக்கு இருந்திருக்குன்னு பார்த்துங்க. இப்போ திரு ஏசி சண்முகம் அவர்கள் அதிமுக பிஜேபி கூட்டணியில் இருக்கிறார். அவங்களை எதிர்த்து நீங்கள் ஜெயிச்சிருவீங்களா அந்த இடத்துல? இப்போ இந்த 2வது இடத்தில் வந்த கட்சியும் 3வது இடத்துக்கு வந்த கட்சியும் ஒன்றாக சேர்ந்து கூட்டணி வச்சுட்டாங்க. நீங்கள் களம் குறித்த அனுபவமே இல்லாமல் நீங்கள் அங்கே சென்று போட்டியிடுகிறீர்கள். இன்னும் ஏன் வந்து நீங்கள் நல்லா ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா, அதிமுக பிஜேபி மற்றும் இப்போது இருக்கக்கூடிய கட்சிகள் மற்றும் அத்தனை எளிதாக திமுகவை வீழ்த்த முடியாது என்பது அமித்ஷாவுக்கு நன்றாகவே தெரியும். மத்திய உளவுத்துறை உள்ளிட்ட பல்வேறு பிரைவேட் ஏஜென்சிஸ், மத்திய உளவுத்துறை, இது போல் பல்வேறு ஏஜென்சிஸ் அவர்களுக்காக ஆர்எஸ்எஸ் தரவுகளை எடுத்து கொடுத்து கொண்டிருக்கின்றன. அவ்வளவு எளிது கிடையாது திமுகவை வீழ்த்துவது இந்த கூட்டணியால் என்பதை தெரிந்துதான் 1 வருடம் முன்பு தேர்தல் கூட்டணி அறிவிக்கிறார்கள். நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். ஏப்ரல் 12 எதுக்கு தேர்தல் கூட்டணி அறிவிக்கணும் சொல்லுங்க நீங்கள்? அந்த கூட்டணி ஜெல்லாகணும். அதே போல் ஒருவேளை அதிருப்தி இருந்தால் அது குறையணும். அதுக்கு தான் நீங்கள் நிகழ்ச்சிக்கு முன்னாடி கேட்டீங்க நயினா நாகேந்திரன் எது கூப்பிட்டாருன்னு. ஜெல்லாகிற வேலையை பாருங்கள். 1 வருஷம் முன்னாடி கூட்டணிக்கு அறிவிக்கிற எங்களுக்கு தெரியாது. அங்கே நின்றுட்டு 80 சீட்டு வேணும், 90 சீட்டு வேணும், இவர் தான் நம்ம கூட்டணி அமைச்சரவை வேணும்லாம் போய் பேசி கெடுத்து விட்ற வேலையை பண்ணாதீங்க. போய் கூட்டணிக்கான வேலையை பாருங்கள். எடப்பாடி பழனிசாமி தலைமையில்னு சொல்லிட்டேன்ல. நம்ம இலக்கு 29, 26 இல்லை 26 அவங்கள ஜெயிக்க வைக்கிற வேலையை போய் பாருங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிடுங்க. அவங்க தீவிரமாக இருக்காங்க. ஒரே குறிக்கோள் திமுக வீட்டுக்கு போன ஆள் தான். அதற்கு அமலாக்கத்துறை, வருவாய் புலனாய்வுத்துறை, மத்திய புலனாய்வுத்துறை, வருமான வரித்துறை மற்றும் முக்கியமான கூட்டணியை விட்டுட்டீங்களே தேர்தல் ஆணையம்ப்பா. கூட்டணி கட்சி தானே. என்னப்பா சிரிக்கிற? ஆமாம் சார், மகாராஷ்டிராவில் பார்த்தேன் தேர்தல் ஆணையம். ஸோ இப்படி ஒரு வலுவான கூட்டணியை 1 வருடத்திற்கு முன்பே அவர்கள் ஏன் உருவாக்குகிறார்கள்? எக்காரணத்தை கொண்டாவது திமுக ஜெயித்து விடக்கூடாது. ஸோ தி ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் ஹேஸ் டிசைடட் டு வின் தமிழ்நாடு வித் விஜய் ஆர் வித்தவுட் விஜய் ஆர் டெஸ்பைட் விஜய். விஜய் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அவங்க ஜெயிப்பாங்க. தன்னோட எதிர்காலத்தை கருதி சீக்கிரம் முடிவெடுக்கணும். இந்த பால் பாக்கெட்டு வித்தை காட்டுறதெல்லாம் நிறுத்தணுன்றேன். நல்லா இல்லை இது பார்க்குறதுக்கு. அந்த சின்ன பசங்களுக்கு வேணால் கெத்து பார்த்தியா மாசு அப்படின்ட்டு இருக்கும். மற்றவர்கள் இதை மாசுவாக பார்ப்பார்கள். எந்த மாசு தெரியுதா? மாசு கட்டுப்பாட்டு வாரிய மாசு இது. நான் ஒரு மாதம் அந்த மாசு இல்லை, சுகாதாரத்துறையே மாசுவாக தான் இருக்குது. அதுவும் உண்மைதான். இப்போ அடுத்த சுகாதாரத்துறையோடு சேர்த்து